பொட்டு போல் இலை இருக்கும், குச்சி போல் காய் காய்க்கும். இந்த விடுகதைக்கு ஆன்சர் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பட்டாணி வச்சு பிரேக்ஃபாஸ்ட்டும் ஈவினிங் ஸ்நாக்ஸும் பண்ண போகிறாங்க. ஒரு பவுல் பட்டாணி, 2 உருளைக்கிழங்கு, ஒரு துண்டு இஞ்சி, 2 பச்சை மிளகா போட்டு நல்லா குறன்னு திரிச்சு எடுத்துகிட்டு ஒரு பவுல் தயிர் ஆட் பண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. உப்பு ஆட் பண்ணியாச்சு. அரிசி மாவு ஒரு பவுல் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த அளவுக்கு திக்காக இருக்கணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி வச்சுக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் உருட்டும். ஒரு டப்பாவில் இந்த மாதிரி ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து மசாலா 1/2 ஸ்பூன் வரமிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சீரக பொடிங்க. உப்பு போட்டாச்சு. நம்ம சோடாவை ஆட் பண்ணியிருக்கேன். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் அடைச்சிக்கோங்க. அடைச்சிட்டு மூடி வச்சு நம்ம எண்ணெயில் பிழிஞ்சு விடணுங்க. கட் பண்ணவே வேண்டாம். பிழிஞ்சு விட்டாச்சுனாலே நமக்கு சின்ன சின்ன பீஸாக குறுக்குற மாதிரி கிடைக்குங்க. நல்லா ஸ்கிரிப்பியாக குறுக்குற மாதிரி இருக்கும். டேஸ்ட் நல்லாயிருக்கும் ரொம்ப. இந்த மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தோசையாகவும் பண்ணிடலாம். காலையில் பிரேக்ஃபாஸ்ட், ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. ட்ரை பண்ணுங்கள். லைக்